இந்த உடம்புல ஏற்படும் பலகீனத்தை கூட நம்ம 7 பகுதிகளாக பார்க்கலான்னு தான் ஆயுர்வேதம் சொல்லுது. அப்போ இந்த 7 பப்பவே நம்ம அதுக்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பலகீனத்தை அங்கேயே தடுக்கலாம். சுக்கிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்தணுன்னு சொல்லலாம். இங்கே நமக்கு குறைபாடுகள் ஏற்பட்டால் தாம்பத்தியத்தில் ஆர்வமின்மை இல்லை தாம்பத்தியத்தில் ஈடுபாடின்மை, சாரப்பருப்பு, பிஸ்தா பருப்பு போன்ற ட்ரை நட்ஸை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். முதுமை என்றாலே பலகீனம் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கூற்று இருக்கு. இந்த பலகீனம் அப்படின்னா ஜென்ரலான ஒரு வார்த்தையா இது இருந்தாலும் கூட இந்த பலகீனத்தையும் நம்ம பிரிச்சு பார்க்கலாம். இந்த உடம்புல ஏற்படும் பலகீனத்தை கூட நம்ம 7 பகுதிகளாக பார்க்கலான்னு தான் ஆயுர்வேதம் சொல்லுது. அப்ப இந்த 7 பகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம 7 உடற்கட்டுகள். இப்ப 7 உடற்கட்டுகள்னா ரசம், ரத்தம், மாம்சம், மேதஸ், அஸ்தி, மஜ்ஜம், சுக்கிரம். இந்த 7 உடற்கட்டுகள்லையும் நம்ம சில அறிகுறிகளை வச்சு நமக்கு வீக்னஸ் வந்துட்டு இருக்கு, நம்ம பலகீனம் ஆயிட்டு இருக்கோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கும் போது அப்பப்பவே நம்ம அதுக்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பலகீனத்தை அங்கேயே தடுக்கலாம். இந்த பலகீனத்தை அங்கேயே தவிர்க்கும் போது நம்ம இந்த ஏஜிங் ப்ராசஸை கூட தவிர்க்கலாம், இல்லை அட்லீஸ்ட் போஸ்ட்போன்னாவது பண்ணலாம். ஸோ இந்த 7 உடற்கட்டுகள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அறிகுறிகள் என்னென்ன நம்ம பார்ப்போம். இதுல முதல் உடற்கட்டான இந்த ரசக்ஷயம், அதாவது ரசம் பலகீனமாகுதல் அப்படின்ற அறிகுறியில நம்ம பார்க்கறது படபடப்பு, இருதய படபடப்பு ஒரு முக்கியமான சிம்டமாக பார்க்கப்படுகிறது. ட்ரைனஸ், உடம்பு ஃபுல்லா ஒரு ட்ரைனஸ் இருக்கிறது. இதை விட முக்கியமா ஆயுர்வேதம் ஒன்று சொல்லுது, அதுதான் அதிகப்படியான சத்தங்களை தாங்க முடியாம இருப்பது, அதாவது இரிட்டபிலிட்டி டுவர்ட்ஸ் சவுண்ட். இந்த விஷயத்த ஆயுர்வேதம் குறிப்பா சொல்லுது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாவே அவங்களுக்கு இந்த ரசத்துல, அதாவது ரிச் பிளாஸ்மால சில பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரி இருந்தா ஆயுர்வேதம் பரிந்துரைக்கிற முதல் விஷயம் உபவாசம், அதாவது அடுத்த வேளை பசி வர வரைக்கும் உணவை தள்ளி போடுவது, இல்ல வெந்நீர் குடிப்பது, ஜூஸ் குடிப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு முதல்ல அந்த ஜீரணத்தை கரெக்ட் பண்ணணும். ஏன்னா ரசத்துல இருந்து தான் ரத்தம் வருது, ரத்தத்துல இருந்து தான் மாம்சம், மாம்சம்ல இருந்து அஸ்தி, மஜ்ஜா, சுக்கிரம்னு ஒவ்வொரு உடற்கட்டும் அதுக்கு அடுத்த உடற்கட்டுக்கு ஒரு உறுதுணையா இருக்குன்னு தான் ஆயுர்வேதம் சொல்லுது. அப்போ முதல் உடற்கட்டிலேயே பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னா அடுத்தடுத்த உடற்கட்டுகள் சரியாக வலிமை பெறாது அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. அதனால இந்த ரசத்துல வரக்கூடிய பிரச்சனையை அங்கேயே நம்ம தவிர்த்து இந்த மாதிரியான சிறு சிறு வைத்தியங்களை நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளிப்படலாம். அடுத்த உடற்கட்டான இந்த ரத்தம், இந்த ரத்தத்துல பலகீனம் ஏற்பட்டா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் ஹார்ட் படபடப்பு, அதாவது பால்பிட்டேஷன்ஸ். அதை விட ஆயுர்வேதம் கூர்ந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அம்ல சிசிர பிரீத்தி. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா புளிப்பான விஷயங்களை அதிகமா எடுத்துப்பது, சிசிர குளிர்ச்சியான விஷயங்களை அதிகமாக விரும்புவது, இது இரண்டும் ரத்தத்தில் குறைபாடு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு நமக்கு சொல்றதா ஆயுர்வேதம் சொல்லுது. இதை தவிர உடம்புல பேல்னஸ், அதாவது வெளுத்து போதல் இருந்தாலும் நமக்கு ரத்தத்தில் குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரத்தம் குறைபாடு ஏற்பட்டாலே நம்ம வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவோம், முதல்ல கீரைகள் சாப்பிடுவோம். கீரைகள்லையும் முக்கியமா முருங்கைக்கீரை, கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, இந்த மாதிரியான கீரைகள் நம்ம சாப்பிடுவது, அப்புறம் டேட்ஸ் சாப்பிடுவது, அது இல்லாம ரத்தத்தை சரி செய்யக்கூடிய புளிப்பில்லாத பழங்களை அதிகமா நம்ம எடுத்துப்பது, முடிந்த அளவுக்கு மாமிச உணவுகள்ல இந்த லிவர், கிட்னி, இந்த மாதிரியான உணவுகளை நம்ம மாமிசம் சாப்பிடுவரா இருந்தா இதெல்லாம் உணவுல சேர்த்துப்பது, இதெல்லாம் ரத்தத்தில் ஏற்படும் பலகீனத்தை சரி பண்றதுக்கு முக்கியமான விஷயங்களாக ஆயுர்வேதம் சொல்லுது. மூன்றாவதாக உள்ள உடற்கட்டு நம்மளுடைய மாம்சம், அதாவது நம்மளுடைய தசைகள். இந்த தசைகள் மெலிவதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அந்த தசைகள்ல பலம் குறைவதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்னங்கள் மெலிந்து போவது, நம்மளுடைய பிட்டம் என்று சொல்லக்கூடிய பட்டக்ஸ் மெலிந்து போவது. அதை விட முக்கியமா ஆயுர்வேதம் ஒரு விஷயம் சொல்லுது, வாயில அடிக்கடி ட்ரைனஸ் வர்றது அப்படின்னு சொல்லுது. இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கிறோம்னா நம்மளுடைய தசைகள் பலம் குறைவதாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுர்வேதம் சிம்பிளா சொல்ற விஷயம் பால் சார்ந்த உணவுகள், அதை காட்டிலும் முக்கியமாக உளுந்து ஒரு முக்கியமாக உணவாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உளுந்தை நம்ம அடிக்கடி சாப்பிடும் போது இந்த மாம்சத்துல ஏற்படக்கூடிய பலகீனத்தை நம்ம குறைப்பதற்கு இதுவே ஒரு பெரிய மருந்தாக இருக்கும். இதை தாண்டி மாம்சத்துல ஏற்படக்கூடிய பலகீனத்துக்கு நம்ம புரோட்டீன்ஸ்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கறிகள், அதாவது மாமிசங்களை நம்ம உண்ணுவதும் கூட
இந்த மாம்சத்தை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். நான்காவதாக நம்மளுடைய உடற்கட்டாக பார்க்கப்படுறது நம்மளுடைய மேதஸ்ன்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சத்துக்கள். இந்த கொழுப்பு சத்து நம்ம உடம்புல குறையும் போது நம்ம ஜாயின்ஸ்ல கிராக்லிங் சவுண்ட்ஸ் வரலாம். குறிப்பாக நம்ம கண்களில் ட்ரைனஸ் ஏற்படலாம். அடுத்தது நம்மளுடைய தேகம் மெலிந்து போகலாம். அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தா நம்மளுடைய மேதஸ் என்ற கொழுப்பில் நமக்கு பலகீனம் ஏற்பட்டிருக்கிறதா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இங்கேயுமே நம்ம சூப்ஸ் நிறைய சாப்பிடலாம். ட்ரை நட்ஸ் அதை நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா இந்த மேதஸ்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இதை தாண்டி வெஜிடேரியன் ஆப்ஷன்ல நெய் நம்மளுடைய உணவுல அடிக்கடி சேர்த்துட்டு வந்தோம்னாவே இந்த மேதஸ்ல ஏற்படக்கூடிய இந்த பலகீனத்தை நம்ம தவிர்க்கலாம். அடுத்து ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய உடற்கட்டு தான் நம்மளுடைய அஸ்தி என்னும் எலும்புகள். இந்த எலும்புகள்ல பலகீனம் வருதுன்னா அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நம்மளுடைய உடம்புல ஜாயின்ஸ்ல சத்தங்கள் வர்றதை வச்சு நமக்கு இந்த எலும்புகள்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதுக்கு மருத்துவமா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் நம்ம முடிந்த அளவுக்கு மாமிச உணவுகள் சாப்பிடக்கூடியவர்களா இருந்தா எலும்பையே அவங்க சப்ளிமெண்ட் பண்ணலாம். அதாவது எலும்பு சூப்புகள் மாதிரி சாப்பிடலாம். ஏன்னா இந்த எலும்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துகளும் பால்ல இருக்கிறதுனால பால் அவங்க முக்கியமா உணவுல சேர்த்துக்கலாம். அடுத்தது பாலை தாண்டி எனக்கு வெஜிடேரியன் ஆப்ஷன்ல எதனா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் நம்மளுடைய எள்ளு வருது. திலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எள்ளு ஒரு முக்கியமான எலும்புக்கு சத்து கொடுக்கக்கூடிய பொருளாக பார்க்கப்படுகிறது. அதனால இந்த எள்ளை ஏதோ ஒரு முறையில அவங்க உணவுல சேர்த்துக்கிட்டே வந்தாங்கன்னா இந்த எலும்புல ஏற்படும் பலகீனத்தை அவங்க குறைக்கலாம். அடுத்து ஆறாவதாக உள்ள உடற்கட்டு நம்மளுடைய மஜ்ஜா என்னும் சொல்லக்கூடிய எலும்புக்குள் உள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜை. இந்த மஜ்ஜையில் பலகீனம் ஏற்படுமானால் நமக்கு பொதுவாகவே மூட்டுக்குள் மட்டும் இல்லாமல் எலும்புக்குள் வலிகள் ஏற்படலாம். இந்த எலும்புக்குள் வலிகள் ஏற்பட்டதுனாவே நமக்கு மஜ்ஜையில் பிரச்சனை. இப்போ இன்னைக்கு நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அது எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த எலும்பில் மஜ்ஜையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையில தான் வருது. அப்ப இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் மறுபடியும் சூப்ஸ், நெய், ட்ரை நட்ஸ் இதெல்லாம் தான் இங்க மருந்தாக ஆயுர்வேதம் பரிந்துரைக்கிறது. கடைசியாக உள்ள உடற்கட்டு நம்மளுடைய சுக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்தணுன்னு சொல்லலாம். இங்கே நமக்கு குறைபாடுகள் ஏற்பட்டால் தாம்பத்தியத்தில் ஆர்வமின்மை இல்ல தாம்பத்தியத்தில் ஈடுபாடின்மை இப்படி நம்ம வச்சுக்கலாம். இந்த பலகீனத்தை எப்படி போக்கலான்னு பாத்தீங்கன்னா பால் நிறைய அருந்துறது, ட்ரை நட்ஸ் சாப்பிடுறது, அமுக்ரா, நிலப்பனங்கிழங்கு போன்ற மூலிகைகளை நம்ம அன்றாடம் சேர்த்துப்பது, சாரப்பருப்பு, பிஸ்தா பருப்பு போன்ற ட்ரை நட்ஸை நம்ம அடிக்கடி சேர்த்துப்பது, இது எல்லாமே இந்த சுக்கரத்தில் ஏற்படும் பலகீனத்தை போக்குவதற்கு ஒரு முக்கியமான வழியாகும். இந்த மாதிரி 7 உடற்கட்டுகள்ல வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம அங்கங்க பார்த்து அங்கங்க அதுக்கான தீர்வுகளை எடுத்துக்கொண்டோம்னாவே நம்ம உடம்பு வீக் ஆகிறதுல இருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.